அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். வாங்க இன்னைக்கான காணொளிக்குள்ள போகலாம். இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களினுடைய தமிழ் பணி அப்படின்ற பொருண்மையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிஞர்கள பத்தி நம்ம அறிமுகப்படுத்திட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த இன்ப கவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்தவரினுடைய தமிழ் பணிய தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க வீடியோவ முழுமையா பார்க்கலாம். என்ப கவி. இவர் வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட மணப்பாறை அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து சேவியர் ஹென்ரிக் லீம். பெரும்பாலும் இவருடைய இயற்பெயர சொல்லி அழைக்கல. ஆனா இன்ப கவி அப்படின்ற அந்த பெயரால தான் அறியப்பட்டிருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, இவருடைய பெற்றோர்கள் வந்து ஒரு பரதவர் குலத்தைச் சேர்ந்தவரா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு இளமையான அந்த இளைய வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில பரதவர் இனத்தினுடைய தலைவரா விளங்கிய அ டான் கேப்ரியல் வாஸ் குவாம்சின் அவர்கிட்ட ஆதரவு பெற்று, எட்டயபுர அரசரை வந்து அணுகக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த சிறு வயதிலே இவருக்கு வந்து கிடைக்குது. அப்படி இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே, அவர போய் அணுகுறாரு. எட்டயபுர அரசர சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு போறாரு. அ ஆனா வந்து ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவரை வந்து விரும்பாதது போல தெரியுது. யாருன்னா, அ இன்ப கவிய வந்து அந்த எட்டயபுர அரசர் வந்து விரும்பல. ஆனா வந்து அரசர வந்து தன்னுடைய எழுத்துக்களால கவர வைக்கிறாரு. யாரு அப்டின்னா, இன்ப கவி தன்னுடைய எழுத்துக்களால அந்த அரசர கவர்ந்துறாரு. கவரும்போது அந்த அரசரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ப கவியினுடைய எழுத்துகளுக்கு மயங்கி பரிசுகளையும் அள்ளி தராரு. அதையும் வந்து இன்ப கவி வாங்குறாரு. சிறிது காலத்துக்கு பின்னாடி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய 2ஆம் சரபோஜியினுடைய அரண்மனைக்கு அனுப்பப்படுறாரு. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அப்போதைய அமைச்சரா இருந்தது யாருன்னா, ஆ தாஜுயையும் இவர் வந்து கவர ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி மறுபடியும் தூத்துக்குடியில குறைந்த காலம் தங்குவதற்கு இவருடைய உடல்நலக் குறைவும் ஒரு காரணமா விளங்குது. தூத்துக்குடியில வந்து கொஞ்ச நாள் தங்குறாரு. ஏன் அப்டின்னா, உடல்நலம் சரியில்லாதனால தூத்துக்குடியில தங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. தன்னுடைய பிந்தைய நாட்கள்ல யாழ்ப்பாணம், கொழும்பு இங்கெல்லாம் சுற்றுலாவுக்கு போயிருக்கிறாரு. இவர்கிட்ட வந்து குடிப்பழக்கம் இருந்திருக்கு. அதனால உடல் நலமும், புகழும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. யாழ்ப்பாணத்தில இருந்து செல்வதற்கு முன்னாடி பிலிப் ரோட்ரிகோ முத்துகிருஷ்ணாவ வந்து குறித்து ஒரு குறவஞ்சி அப்படின்ற ஒரு நாடகத்த அவர் மேல வந்து ஒரு நாடகத்த உருவாக்கியிருக்கிறாரு. 1835ஆம் ஆண்டு இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய படைப்புகள்னு பார்க்கும்போது பல்வேறு நாடகங்களையும், கவிதைகளையும் எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்துவம் மட்டுமின்றி சைவம், வைணவம் சார்ந்த துதி பாடல்களையும் இவர் வந்து பாடியிருக்கிறாரு. யாருன்னா இன்ப கவி. குறவஞ்சி சம்பந்தமா ஒரு 3 நூல எழுதியிருக்கிறாரு. கச்சேரி முதலியார் குறவஞ்சி, முத்துகிருஷ்ணன் குறவஞ்சி, யாழ்ப்பாணத்து செல்வர் குறவஞ்சி. இந்த தகவல் தாங்க இன்ப கவி குறித்த ஒரு சிறிய தகவல். உண்மையிலேயே இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம ஆதரவு தாங்க. நன்றி.